இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் பாடப்பகுதியில் அமைந்துள்ள முக்கிய வினாக்கள். 1. தொடக்க இடைக்கால இந்திய வரலாற்றின் காலம் கிபி 700 முதல் கிபி 1200 வரை ஆகும். 2. பின் இடைக்கால இந்திய வரலாற்றின் காலம் கிபி 1200 முதல் கிபி 1700 வரை ஆகும். 3. இந்திய வரலாற்று சான்றுகளின் வகைகள். 1. முதல்நிலை சான்று, 2. இரண்டாம் நிலை சான்று என்று இருவகைப்படும். 4. முதல்நிலை சான்று என்பது பொறிப்புகள், கல்வெட்டு, செப்பு பட்டயங்கள், நினைவு சின்னங்கள், நாணயங்கள் ஆகியவை முதல்நிலை சான்றாகும். 5. இரண்டாம் நிலை சான்று என்பது இலக்கியங்கள், பயண குறிப்புகள், வாழ்க்கை வரலாறு நூல்கள், சுயசரிதைகள், காலவரிசை நிகழ்வுகள் ஆகியவை இரண்டாம் நிலை சான்றுகள் ஆகும். 6. திருவாலங்காடு செப்பேடு யாருடையது? திருவாலங்காடு செப்பேடானது முதலாம் ராஜேந்திர சோழனுடையதாகும். 7. சுந்தர சோழனின் செப்பேடு. சுந்தர சோழனின் செப்பேடு அன்பில் செப்பேடாகும். 8. கிராம நிர்வாகம் பற்றி கூறும் கல்வெட்டு உத்திரமேரூர் கல்வெட்டாகும். இது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. 9. வளைவுகள், ஒடுங்கிய வடிவு கோபுரங்கள், குவிமாடங்கள் ஆகிய புதுவகையான கட்டடக்கலையை அறிமுகம் செய்தவர்கள் டெல்லி சுல்தான்களாவர். 10. செப்பு பட்டயங்கள் விலை அதிகமாக இருந்ததால் அதற்கு மாற்றாக பயன்பட்டவை பனையோலை மற்றும் காகிதம் ஆகும். 13ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் செப்பு பட்டயங்களின் விலை அதிகமாக இருந்ததால் அதற்கு மாற்றாக பனையோலை, காகிதங்கள் பயன்படுத்தப்பட்டன. 11. கஜுராஹோ கோவில் அமைந்துள்ள இடம் மத்திய பிரதேசமாகும். 12. தில்வாரா அபு குன்று அமைந்துள்ள இடம் ராஜஸ்தான் ஆகும். 13. கொனாரக்கல் கோவில் அமைந்துள்ள மாநிலம் ஒடிசா மாநிலமாகும். 14. பிரகதீஸ்வரர் கோவில் அமைந்துள்ள இடம் தஞ்சாவூர் ஆகும். 15. வித்தாலா, விருப்பாக்சா கோவில்கள் அமைந்துள்ள இடம் ஹம்பி ஆகும். இது விஜயநகர பேரரசு காலத்தை சார்ந்ததாகும். வித்தாலா, விருப்பாக்சா கோவில்கள் 15ஆம் நூற்றாண்டு காலத்தை சேர்ந்தவையாகும். 16. சார்மினார் மசூதி அமைந்துள்ள இடம் ஹைதராபாத் ஆகும். 17. டெல்லியிலும் அதற்கு அருகாமையில் உள்ள பகுதிகளிலும் அமைந்துள்ள மசூதிகள் கூவத் உல் இஸ்லாம் மசூதி, மோத்கி மசூதி, ஜமா மசூதி, பதேபூர் சிக்ரி தர்கா ஆகியவை டெல்லியிலும் அதற்கு அருகாமையிலும் அமைந்துள்ளது. 18. பெரோஷா கொத்தளம் அமைந்துள்ள இடம் டெல்லி ஆகும். 19. ராஜபுத்திரர்களின் அரண்மனைகள் அமைந்துள்ள இடங்கள் ஜெய்ப்பூர், ஜெய்சால்மர், ஜோத்பூர் ஆகிய இடங்களில் ராஜபுத்திரர்களின் அரண்மனைகள் அமைந்துள்ளது. 20. குதுப்மினார் அமைந்துள்ள இடம் டெல்லி ஆகும். 21. நாணயங்களில் பெண் தெய்வமான லட்சுமியின் உருவத்தையும் தனது பெயரையும் பொறித்த அரசர் முகமது கோரி ஆவார். நாணயங்களில் பெண் தெய்வமான லட்சுமியின் உருவத்தையும் தனது பெயரையும் பொறித்தவர் முகமது கோரி ஆவார். 22. டெல்லி சுல்தான்களின் காலகட்டத்தை அறிய உதவும் நாணயங்கள். ஜிட்டல் என்று அழைக்கப்படும் செப்பு நாணயங்கள் டெல்லி சுல்தான்களின் காலகட்டத்தை அறிய உதவுகிறது. 23. இல்துமிஷ் அறிமுகம் செய்த வெள்ளி நாணயங்கள் டங்கா ஆகும். டங்கா எனப்படும் வெள்ளி நாணயத்தை டெல்லி சுல்தானியத்தின் அடிம வம்சத்தை சேர்ந்த இல்துமிஷ் அறிமுகம் செய்தார். 24. ஒரு ஜிட்டல் என்பது 3.6 வெள்ளி குன்றுமணிகளை கொண்டதாகும். 26. 48 ஜிட்டல் என்பது ஒரு வெள்ளி டங்காவிற்கு சமமாகும். 26. பிராமணர் அல்லாத உடைமையாளருக்கு சொந்தமான நிலங்கள் வேளாண் வகை நிலங்களாகும். 27. பிராமணருக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் பிரம்மதேய நிலங்கள் என்று அழைக்கப்பட்டது. 28. கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள் சாலபோக நிலங்கள் என்றழைக்கப்பட்டது. 29. கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் தேவதான நிலங்கள் என்று அழைக்கப்பட்டன. 30. சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்கள் பள்ளிச்சந்தம் என்று அழைக்கப்பட்டது.